9வது மந்திரம் பார்க்கணும். திருவாசகத்தில் மாணிக்கவாசக திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, உயிருண்ணி பத்துங்கிற தலைப்பில் இந்த பற்று சம்பந்தமாக ஒரு பாட்டு இருக்குது. அதை முதல்ல எழுதிடுங்க, அந்த பாட்டை கண்டுபிடிங்க. உயிருண்ணி பத்தில் 5வது மந்திரம். அதை எடுத்தீங்கன்னா நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது சரிங்கிறது உங்களுக்கு புரியும். எடுத்துட்டீங்களா? படிங்க. பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்று. இதைத்தான் நான் ஒரு எத்தனை மந்திரம் முடிச்சிருக்கிறோம்? 8 நாளாக கத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த வரி தான் நமக்கு பேசி. பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி என்ன பொருள் சொல்றாரு? அதுக்கு உரை என்ன தெரியுமா? உலக பற்றுகளை ஒளிந்தீர். அதுக்கு உரை. பற்றாங்கவை அற்றிங்கிறதுக்கு என்ன பொருள்? உலக பற்றை நீங்கியவர்களாக, உலகப்பற்றை விட்டு. 2வது பொருள் ஆதரவான இறைவனை பற்றி. சிவார்த்தம் ஆதரவான இறைவனை பற்றி. இதைத்தான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னதுன்னா, நீதான் எனக்கு ஆதரவுன்னு சொல்லக்கூடாது. நீதான் எனக்கு நான் எல்லா பற்றுகளையும் விட்டு விட்டேன், அதுதான் சொல்லணும். நீதான் எனக்கு ஆதரவுன்னு சொல்லக்கூடாது. இந்த மந்திரம் தான் அதுக்கு பிரமாணம். என்னது? முதல்ல எதை விடணும்? எனக்கு அந்த மந்திரத்தை முதல் வரையே சொல்லுங்க. தூங்கிட்டு போல. அதுக்கு பொருளே சொல்லியாச்சா? என்ன பொருள்? உலகப்பற்றை விட்டுட்டு தான் இறைவனை பற்றணும். மற்ற நான் பற்றிலேங்கிறதுக்கும் நீங்க அந்த பொருள் தான் எடுக்கணும். என்ன பொருள் எடுக்கணும்? உலகப்பற்றை விட்டுட்டு நீதான் பற்றணும் சொன்னேன்னு பொருள் எடுக்கணும். நீதான் எனக்கு ஆதரவு என்று உரை எழுதுறாங்க. அந்த பொருள் அவ்வளவு செம்மையானது. அதை எடுத்துக்கலாம், அவ்வளவு செம்மையானதா தெரியல. அதுக்கு பிரமாணம் நீங்க எதை எடுத்துக்கணும்? இந்த மற்ற பற்றா, இந்த உயிருண்ணி பத்தில் இருக்கக்கூடிய 5வது மந்திரத்தை பிரமாணமா எடுத்துக்கணும். நான் அதை டெய்லி படிப்பேன். நல்லா படிக்கும்போது அதை நோட் பண்ணேன். அதுக்கு நிறைய பிரமாணங்களை நான் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறேன். அதில் ஒன்று இது. கருணையே நோக்கிங்கிறது ஒரு பிரமாணம்னு சொன்னேன். அடுத்தது இது கருணையே நோக்கி இருக்கு பாருங்க. மந்திரம் 7ல் கருணையே நோக்கின்னு சொல்லும் போது 7ல் இருக்கு. கருணையே நோக்கின்னு சொல்லும் போது எனக்கு உலகப்பற்று இல்லைன்னு அர்த்தம். மற்ற நான் பற்றிலேங்கிறதுக்கு என்ன பொருள் எழுதுறாங்கன்னா, எனக்கு ஒன்றை விட்டா ஆதரவு இல்லைன்னு எழுதுறாங்க. அது அவ்வளவு இந்த பதிகத்தினுடைய வெயிட்டை குறைச்சிடும். எந்த பற்றுமே இல்லை, யாரை தவிர, ஒன்றை தவிர எந்த பற்றும் இல்லை, அப்படி பொருள் சொல்லணும். அப்போதான் நீங்கள் அருள் பத்துக்கு போக முடியும். அடுத்தது என்ன பத்தா மாறும்? திருக்கடுக்குன்ற பதிகமாக மாறும், கண்ட பத்தா மாறும். எத்தனாவது மந்திரம்? 9வது மந்திரம். 9வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. தீவினைகளை அழிப்பவனே, உன்னுடைய திருவடி என்று எனக்கு எந்த பற்றும் இல்லை. அதில் அந்த வரியை நீங்க அப்படி எழுதினா போதும். வரியை படிங்க. பாவநாசா உன் பாதமே எல்லால் பற்று நான் பற்றுகிறேன். உன் திருவடியை தவிர எனக்கு எந்த பற்றும் இல்லை, அப்படி எழுதணும். உன் திருவடியை தவிர எனக்கு ஆதரவு இல்லைன்னு எழுதக்கூடாது. எழுதுனா அது அந்த வரியினுடைய வெயிட்டை என்ன செஞ்சுவிடும்? குறைச்சிவிடும். அது நானா சொல்லுங்கிறதுக்கு நான் நிறைய பிரமாணம் இன்னைக்கு கொடுத்த பிரமாணம் ரொம்ப வலுவான பிரமாணம். பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி. உலகப்பற்றை விட்டுட்டு தான் இறைவனை நான் பிடிச்சேன்னு சொல்லணும். தவிர இறைவன் மேல இறைவனை நான் பிடித்திருக்கிறேன்னா அப்ப நீ எதையும் பிடிச்சிருக்கிறேன்னு அர்த்தம். பிடிச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அது தவறா போய். உரை எழுதுங்க. வேறு பற்றில்லாதே நீ தேவர்கள் தலைவன், நீ சிவலோகத்தின் மன்னன், திருப்பெருந்துறையில் வீட்டிருக்கும் சிவபெருமானை, நீ
நீ மூன்று உலகங்களையும் ஊடுருவியவன், மூன்று உலகங்களிலும் ஊடுருவியவன் நீ. இது இந்த பதிகத்தில் 2-3 இடத்துல வந்தாச்சு. 2-3 இடங்கள்ல இந்த பதிகத்தில் வந்திருக்கு. அயன்மால் தேடியும் காண முடியாதவன், அயன்மால் தேடியும் காண முடியாதபடி அனல் பிளம்பாய் நின்றாய். அம்மானை முழுவதும் இதுதானே, செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் கண்பறியும் தானே ஆரம்பிக்குது. அம்மானை முழுவதும் அடிமுடி தேடுதல் தான். இனி ஜோதி வடிவாக நின்றாய். ஏனைத்தோல் போர்த்தியவன் நீ. இவ்வுலகில் நான் வாழ மாட்டேன், என்னை வருக என்று அழைப்பாயாக. முதல் கருத்து பாவநாசா. பாவநாசா என்பது மும்மல காரியங்களை குறித்து மும்மலத்தையே குறிக்கும். பாவநாசா என்பது மும்மல காரியங்களை நீக்குதலை குறித்து மும்மலத்தை நீக்குதலை குறிக்கும். மும்மல காரியங்களும் மும்மங்களும் நீக்கப்பட்ட பிறகு என்ன பாசம் இருக்கு? பாசத்துக்கு என்ன காரணம்? வினை காரணம், ஆணவமூலம் காரணம், மாயை காரணம். முன்னதான் போயிட்ட பிறகு என்ன பாசம் இருக்கு? அதனாலதான் இந்த வார்த்தையை முன்னால போட்டாரு. பாவநாசாங்கிற வார்த்தையை முதல்ல போட்டார். உன் பாதமே அல்லால் பற்றினால் மற்ற. பாதம் என்பது அருள். பாதம் என்பது அருளை குறித்தது. உன் அருளை தவிர எனக்கு எந்த பற்றும் இல்லை. கண்டாய், நீ எனக்குள் இருந்து பார்த்து வருகிறாய்னு அர்த்தம். அகத்துரு நோக்கி உள்ளினரன்றி சகத்தவரும் காண்பாரோ காணும். எனக்குள் இருந்து நீ இதையெல்லாம் பார்த்து வருகிறாய்னு அர்த்தம். கண்டாய் அசை நிலைம்பாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அசைநிலை சொற்களை எல்லா பாட்டிலையும் எழுதுவாங்களா? எல்லா பாட்டிலையும் கண்டாய் கண்டாயின்னு எழுதுறாரு. பொருள் தெரியாத சொல்ல ஏதோ ஒரு இடத்துல பயன்படுத்துவாங்க, எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துவாங்க. கண்டாய். அடுத்தது தேவர்களுக்கு தலைவனே. தேவர்களுக்கு தலைவனே என்பது, அதாவது தேவர்களுக்கு தலைவனே என்பது எதை குறிக்குதுன்னா, பாசத்தை போக்குகின்ற ஆற்றல் உடையவன் சிவன் என்பதை குறிக்குது. பாசத்தை போக்குகின்ற ஆற்றல் உடையவன் சிவன் ஒருவனே. தேவர்களுக்கும் பாசத்தை யார் தான் போக்கணும்? அதனாலதான் தேவர்கள் தலைவனே. சிவபுரம் என்பது இறைவனோடு கலந்து வீடு வேறு பெறுவது. திருப்பெருந்துறை என்ன குறிப்பு? திருப்பெருந்துறை குருவுக்கான குறிப்பு. சிவனே என்பது இறைவன் கொடுக்கிற பேரின்பத்துக்கான குறியீடு. மூன்று உலகங்களிலும் இறைவன் ஊடுருவி இருக்கிறான் என்பது மாயையில் இறைவனுடைய கலப்பை காட்டுகிறது. மாயையில் இறைவன் கலந்திருப்பதை காட்டுகிறது. இருவர் தேடியும் காண முடியாதபடி ஜோதியாக நின்றான். இருவர் தேடியும் காண முடியாதபடி என்பது ஜோதியை பார்த்து தானே தேடுறாங்க. அவங்க ஜோதியை பார்த்த பிறதானங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அடிமுடினா அப்போ பார்த்த பிறதானே முடிவு பண்ண முடியும். மேலே நீ போ, கீழே நான் போறேன். அப்போ இறைவனுடைய இதில் சைலண்ட்டை போடுங்க. அப்போ இறைவனுடைய அந்த தடத்த நிலையை அவங்க பார்க்குறாங்க, ஜோதியாக பார்க்குறாங்க. அந்த அடிமுடிங்கிறது எதை பார்க்க முடியல? சொருப நிலையை நிச்சய முடியல, பார்க்க முடியல. அதான் குறிப்பு. இப்படி சொல்லணும். தடத்தத்தையும் முழுசா பார்க்க முடியல, எதை பார்க்க முடியாது? எப்படி பார்ப்பாங்க? அதான் கேள்வி. தடத்தத்தையே முழுசா பார்க்க முடியல, சொருபத்தை எப்படி முழுசா பார்ப்பாங்க? இதான்
ஆமா, அதாவது தடத்தம்ங்கிறது இறைவன் மாயையில கலந்திருத்தல், மாயேயத்தில் கலந்திருத்தல், மாயையில் அல்ல மாயேயத்தில் கலந்திருத்தல். தடத்தத்தையே முழுசா பார்க்க முடியல, சொரூபத்தை எப்படி பார்க்க போறாங்க? இதற்கு காரணம் அவர்கள் தேடுதல் மட்டும் இருந்தது, நாடுதல் இல்லை. தேடுதல் என்பது வேறு, நாடுதல் என்பது விரும்புதல். எப்படியாவது சிவபெருமானை பார்க்கணுங்கிற ஆசையில தேடலை. தங்களில் யார் பெரிய கடவுள், யார் வலிமை உடையவர், அதுக்காக தானே தேடுறாங்க. நாடுதல்ங்கிறது விரும்புதல். தேடுதல்ங்கிறது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா இடத்துல இருக்கிற இறைவனை என்ன தேட போறான்னு கேட்குது. நம்ம பாட புத்தகத்தில் இருக்கு. நம்முடைய பாட புத்தகத்தில் அந்த உண்மைநெறி விளக்கத்துக்கு பின்னால் எதிரே இருக்குது, ஆதீன புக்கில். எல்லா இடமும் இருக்கிற இறைவனை என்ன தேடுறதுக்கு இருக்குது? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை இன்னொரு வீட்டுக்கு போயிட்டுனா தேடலாம். இறைவன் தேடுறதுக்கே இடமே இல்லையே. எது மட்டும் போதும், நாடுதல். அப்போ பொருள் இப்படி சொல்லணும், தேடுதலும் வேணும், நாடுதல் வேணும். வெறும் தேடுதல் போற. அப்பர் இப்படிதான் சொன்னார் பாருங்க, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகரும் தேடி தேடனா. அவங்க தேடினாங்க, விரும்பல. தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்பர்கிட்ட தேடுதலும் விருப்பம் நாடுதலும் இருந்தது, அவங்ககிட்ட எது மட்டும்தான் இருந்தது? அதுதான் நம்ம புத்தகத்தில் இருக்குது, சைவ சித்தாந்த புக்கில் இருக்கு. தேடுதல் மட்டுமே. இப்போ இறைவனை தேட வேண்டியதே கிடையாது. எங்கும் இருக்கிற பொருளை எதுக்கு தேடுறீங்க? துஞ்சினோ போயினோ சொல் அப்படின்னு ஒரு திருவருட்பயனில் ஒரு மந்திரம் உண்டு. துஞ்சினோ போயினோ சொல் அப்படின்னு ஒரு மந்திரம் உண்டு. எனவே அவர்கள் இருவர் தேடியது அவர்கிட்ட இருந்த குறைகள். பக்குவம் இல்லை, விருப்பம் இருந்தது, நாடுதல் இல்லை. முனைப்பு இருந்தது. எழுதியிருக்கீங்களா? முனைப்பு இருந்தது. பிறகு இறைவனை அடைவதற்கான எண்ணம் இல்லை, சாதனங்கள் இல்லை. சும்மா தேடி என்ன பிரயோஜனம்? சாதனங்கள் இல்லை. படிநிலையில் போனாங்களா? சரியை பண்ணும், கிரியை பண்ணும், யோகம் பண்ணும், ஞானம் பண்ணும், போகலையே. சாதனங்கள் இல்லை. அவங்க 2 பேரையும் வச்சு சாமி நமக்கு இதைத்தான் சொல்றாரு. என்ன விஷயம்னா, சாமியை நீ பார்க்கணும்னா அவங்ககிட்ட என்னென்ன குறை இருந்தால் அதெல்லாம் யார்கிட்ட இருக்கக்கூடாது, உன்னிடத்துல இருக்கக்கூடாதுங்கிறத சொல்ல வர்ற. அழலாய் நிமிர்ந்து நின்றானே, அழலாய் இருந்ததை அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. தடத்தத்தில் ஒரு பகுதியை பார்த்தாங்க, தடத்தையே முழுசா பார்க்கல. அப்போ இவர்களை எதை பார்க்க முடியாது, சொரூபத்தை பார்க்க. ஆனால் ஒரு பக்குவப்பட்ட மார்க்கி, முனைப்பு விட்ட மார்க்கி 2யுமே பார்க்க முடியும். தடத்தையும் பார்க்க முடியும், சொரூபத்தை முழுசா பார்க்கலனாலும் சொரூபத்தை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். மாணிக்க வாசகரை ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லைன்னு பாடுறாரு. ஒன்றும் நீ அல்லைங்கிறது சொரூபம், சொரூபத்தையும் பாடுறாரு. அன்றி ஒன்று இல்லைங்கிறது தடத்தம், நீ இல்லாமல் எந்த பொருளுங்கிறாரு, தடத்தையும் பாடுறாரு. அப்போ அவருக்கு எது அனுபவம் ஆயிற்று? சொரூபமும் அனுபவம் ஆயிற்று, தடத்தம் அனுபவிற்று. ஆனால் இவங்க நிலைமை இது. அதான் இதில் செய்தி. மாவுரி யானை, மாவுரி என்பது புலித்தோலை குறிக்கும், யானைத்தோலையும் குறிக்கும்னு போட்டிருக்காங்க உரையில். உரையில் யானைத்தோல் இருக்குது, குறிப்புரையில் புலித்தோல் இருக்குது. இந்த இடத்துல யானைத்தோல் தான் நல்லா பொருத்தமாக இருக்கும். ஏன்னா யானைத்தோல் எந்த மலம் போகிறதை குறிக்கிறது? ஆனமலம் போகிறதை குறிக்கிறதுனால எது பொருத்தமாக இருக்கும்? ஏன்னா மேலே பாவநாசா இருக்கு, முதல் வரியில் என்ன இருக்கு? பாவநாசா இருக்கு, அதுக்கு பொருத்தமாக இருக்கும். யானைத்தோலை உரித்தான்ங்கிறது பொருத்தமாக இருக்கும். நான் இந்த உலகில் வாழ்கிறேன் கண்டாய் 2 தடவை சொல்றார். வாழ்கிறேன் என்பதன் பொருள் ஜீவன் முக்த நிலையில் அவர் இருக்கிறாரு. இந்த உலகம் அவருக்கு எந்த விதத்திலும் பயன்பட போறதில்லைன்னு அர்த்தம். வாழ்கிறேன்னா அதான் அர்த்தம். இந்த உலகம் அவருக்கு எந்த விதத்திலும் பயன்பட போறதில்லை. என்னை வருக என்று அழைப்பாயாக. அப்பர் சுவாமிகள் நான் வருகிறேன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? நீங்க என்னை கூப்பிட்டா வாரேங்கிறார். நேற்று தான் அதுக்கான வித்தியாசத்தை பார்த்தோம். அப்பர் சுவாமிகள் திருத்தொண்டு நெறியில இருந்தார். கூப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது, சாமிக்கு வேலை சொல்ல முடியுமா?
நான் வர்றேன், நீங்கள் ஏற்றுக்கிறது கையிலைக்கு சொல்லிட்டா போனார். கையிலைக்கு சொல்லிட்டா போனார். அதே மாதிரி தான் இது. வர்றேன், நீ ஏற்கிறது ஏற்காது, உங்கள் ஏற்கனவே அவருக்கு அனுபவம் இருக்குது. கையிலைக்கு போய் பட்ட பாடு தெரியும். அதனால அக்ரிமெண்ட்டே வேண்டாம், வர்றேன், அதோட முடிச்சுக்கிட்டார். வர்றேன் அப்படின்னாரு. ஆனால் மாணிக்கவாசகர் நீங்கள் கூப்பிடுங்கிறார். ஏன்னா என்ன மார்க்கம்? ஞான மார்க்கம். ஞானத்தில் இருந்ததுனால அந்த குரு சிஷ்ய உரிமையில் என்ன சொல்கிறாரு? என்னை நீங்கள் அழையுங்கள். மதுர பாவனை அங்கே வடமொழியில் நம்ம மதுர பாவனை சொல்ல மாட்டோம். மதுர பாவனை தலைவன் தலைவி பாவனை, அது நமக்கு கிடையாது. நமக்கு உண்டு அகத்துறை. ஆனால் குருசீடன் தான் சிறப்பாக சொல்லுவோம். நம்ம குருசீடன் முறை தான் நம்ம சிறப்பாக சொல்லுவோம். ஆண்டாளெல்லாம் மதுர பாவனை, ஆண்டாள் மதுர பாவனை, மீரா மதுர பாவனைப்பாங்க அவங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? குருசீட சம்பந்தம்னு சொல்லுவோம். நம்ம மதுர பாவனைன்னு சொல்லாமல் அகத்துறை வழிபாடுன்னு சொல்லுவோம். வழிபாடு முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் என்னது? அகத்துறைன்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. இன்னொரு மந்திரம் பார்க்கல. மந்திரத்துக்கு பொருள் மட்டும் பார்க்க. உன்னுடைய சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்துட்டுக்கண்ணாந்தா வச்சுக்க, வீட்டில் பத்திரமா வச்சுக்க. நாங்கள் எப்போ சொன்னாலும் கொண்டு வரணும். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. குற்றமற்ற பழமையான புகழை உடைய உமைபாகனே. அந்த கவருக்கு எல்லாம் பத்திரமா வச்சுக்க. குற்றமற்ற பழமையான புகழை உடைய உமைபாகனே, உன்னையன்றி எனக்கு பற்று இல்லை. செழுமையான பிறையை அணிந்தவன் நீ. நீ சிவலோக மன்னன். செழுமையான பிறையை அணிந்தவன். திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கிற இன்ப வடிவானவன். மேல நம்ம தேவர்களுக்கு சொன்ன விளக்கம் இதில் வருது பாருங்க. நம்ம சொன்ன விளக்கம் கீழே வந்துட்டு. உன்னை தவிர பிற தேவர்களை நான் வணங்க மாட்டேன். மேல சொன்னமா தேவர்களுக்கு விளக்கம் சொன்ன பாருங்க, அது கீழே வந்தாது. அவரே சொல்லிட்டார், உன்னை தவிர வேறு தேவர்களை வணங்க மாட்டேன், வாழ்த்தவும் மாட்டேன். எனக்கு உதவியாக அவர்களை கருதவும் மாட்டேன். இளமையான இடபத்தை வாகனமாக உடையவனே, இந்த உலகில் நான் வாழ மாட்டேன். என்னை வருக என்று அழைப்பாயாக. குறிப்புரை, சிவனைப் போலவே சக்தியும் அனாதி. சிவன் குணந்தான சக்தி. அதனால என்ன புகழ்னாரு? பழுதில் தொல் புகழாள். உரையில் இருக்குது, கொடுத்துருக்காங்க. எத்திரம் நின்றான் ஈசன் அவளும் நின்றாள். சிவனும் சக்தியும் அனாதியிலே சேர்ந்திருக்கிறதுனால இப்படி சொன்னாராம். சந்திரன் சாபம் பெற்று சென்றான், சிவனை அடைந்து செழுமை பெற்றான், அதாவது ஒளி பெற்றான். தொழுவனோ தொழுவனோ என்பது காயத்தின் செயல். உரையில் கொடுத்திருக்காங்க. துதிப்பனோ என்பது வாக்கின் செயல். நினைவனோ என்பது மனத்தின் செயல். என்ன எழுதுனீங்க? தொழுதல் என்பது காயத்தின் செயல், துதித்தல் என்பது வாக்கின் செயல், நினைத்தல் என்பது மனதின் செயல். மனம் வாக்குன்னா பேசுதல், காயம்னா உடம்பு. என்னுடைய உடம்பாலும் என்னுடைய மனசாலும் என்னுடைய வார்த்தைகளாலும் நான் யாருக்கும் வழிபாடு செய்ய மாட்டேன். யாரை தவிர? ஒன்றை தவிர. எவ்வளோ பெரிய விஷயம்! உன்னை தவிர யாருக்கும் வழிபாடு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றார்.
வருகை என்று அருள் புரிதல் உன்னுடைய கடமை. நீ கடைபிடிக்க வேண்டிய அறம், அது உன்னுடைய டியூட்டி. வருகை என்று கூப்பிடுறது உன்னுடைய கடமை, அது நீ கடைபிடிக்க வேண்டிய அறம். அதனால இடப வாகனத்தை சொன்னார், அறத்தை சொன்னார். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இந்த மந்திரத்தில். அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தால் அவங்களுக்கு அதை செய்து தான் ஆகணும். இப்போது ஒரு மாணவர் கல்லூரி முடிக்கிறாருன்னா அவர் கல்லூரி முடித்து அதுக்கான சான்றிதழை கூப்பிட்டு கொடுக்கணுமில்ல. அதே மாதிரி தான் சொல்கிறாரு, உன்னுடைய கடமை. நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கேட்கல, என்னுடைய டியூட்டி முடிஞ்சது. கூப்பிடுறது உன்னுடைய டியூட்டி, அது உன்னுடைய அறம். நீ அதை செய்யலைன்னா எதை மீறினதாகும், அதனால தான் இடப வாகனத்தை சொன்னாராம். காசு பிள்ளை சொல்கிறார், நல்ல அழகாக சொல்லியிருக்கார். இதில் இருக்கிற விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். டீ ரெடி பண்ணிட்டாங்களான்னு கேளுங்க.